வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடலூர் இடையார்பாளையம் பாலம் உள்வாங்கியதால் மீண்டும் போக்குவரத்து துண்டிப்பு. 40 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைப்பு. 15 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம். சபாநாயகர் செல்வம் பேட்டி. வில்லியனூர் அன்னை மாதா கோவில் அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூதாட்டியின் காடு பகுதி அருகே நகையை திருடி சென்ற கொள்ளையனை மேற்கு எஸ்பி வம்சதர ரெட்டி தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். புதுச்சேரி பெருமழையால் சேதமான பொருட்களுடன் மக்கள் மறியல். பழுதான டிவி சாலையில் போட்டு உடைத்து எதிர்ப்பை தெரிவித்த மக்கள். கூடுதல் நிவாரணம் வழங்க கோரிக்கை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை தஞ்சம். சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை அருகில் வாலிபர் ஒருவருக்கு விபத்து. ஈஸ்ட் கோஸ்ட் நிர்வாகம் ஆம்புலன்ஸ் தர மறுத்ததால் உயிர் பிரிந்தது என அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி கடலூர் இடையார்பாளையம் பாலம் உள்வாங்கியதால் மீண்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. 40 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டது. 15 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் அமைக்க சபாநாயகர் செல்வம் பேட்டியளித்துள்ளார். செஞ்சல் புயல் தமிழகத்தில் தாக்கியதால் எங்கும் வரலாறு காணாத மழை பொழிந்தது. இதனால் வீடூர் சாத்தனூர் அணைகள் முழு கொள்ளளவை அடைந்தது. இதனால் உபரி நீர் கடந்த 1ஆம் தேதி நள்ளிரவு முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தால் புதுச்சேரி கடலூர் மிக பெரும் பாதிப்பை சந்தித்தது. தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் பெருக்கெடுத்ததால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்கள் நீரில் மூழ்கின. அன்று மாலை கடலூர் புதுச்சேரி சாலை நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை வழியாக போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடலூர் புதுச்சேரி இடையே கூடுதலாக 10 கிலோமீட்டர் பயணம் செய்தனர். நேற்று மதியம் கடலூர் புதுவை சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம் வடிய துவங்கியதால் மாலை 3 மணிக்கு பிறகு கடலூர் புதுவை இடையே நேரடி போக்குவரத்து தொடங்கியது. இந்த நிலையில் இந்த சாலையில் நேற்று இரவு 10 மணிக்கு தவளக்குப்பம் அடுத்த இடையஞ்சாவடி ஓடைப்பாலம் உள்வாங்கியது. இதனால் புதுவை கடலூர் சாலையில் மீண்டும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடலூர் சென்ற அனைத்து வாகனங்களையும் போலீசார் முருங்கப்பாக்கம் சந்திப்பு கொம்பாக்கம் வழியாக திருப்பிவிட்டனர். தகவல் அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். பாலம் உள்வாங்கியதால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினர். இதனையடுத்து இன்று காலை முதல் உடைந்த பாலத்தில் 40 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதிதாக 15 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டப்படும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். இந்த பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். வில்லியனூர் அன்னை மாதா கோவில் அருகே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூதாட்டியின் காடு பகுதி அருகே நகையை திருடி சென்ற கொள்ளையனை மேற்கு எஸ்பி வம்சதர ரெட்டி தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அன்னை லூர்து மாதா திருத்தலம் அருகே வில்லியனூர் பெரியபேட் பகுதியை சேர்ந்த வயதான மூதாட்டி ஒருவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் வீட்டு வேலை செய்வதற்காக நடந்து சென்ற போது அரியங்குப்பத்தை சேர்ந்த திலீப் வயது 22 என்பவர் மூதாட்டி காதில் அணிவித்திருந்த நகையை கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு காது பகுதியை இழுத்ததில் மூதாட்டியின் காது அருந்து ரத்தம் கொட்டிய நிலையிலும் நகை அறுத்து சென்ற குற்றவாளி திலீப்பினை பிடிக்க வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதர ரெட்டி தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு குற்றவாளியை உறுதி செய்து அரியங்குப்பத்தில் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கைது செய்யப்பட்ட திலீபன் மீது நகை பறிப்பு, வழிப்பறி, கஞ்சா போன்ற வழக்குகள் உள்ளதாகவும் மேலும் மூதாட்டியிடம் திருடி சென்ற நகையை மீட்கப்பட்டு குற்றவாளி திலீபனை வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பெருமழையால் சேதமான பொருட்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பழுதான டிவியை சாலையில் போட்டு உடைத்து எதிர்ப்பை தெரிவித்த மக்கள் கூடுதல் நிவாரணம் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் மழை காலத்தில் வேலைக்கு செல்லாமல் இருந்த கூலி தொழிலாளர்களுக்கும் சிறு வியாபாரம் மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கும் உகந்ததாக உள்ளது. ஆனால் இந்த புயல் மழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டு உடைமைகளையும் விலை மதிப்பு மிக்க பொருட்களையும் இழந்த மக்களுக்கு இந்த நிவாரணம் போதுமானதாக இல்லை என்றும் உருளைப்பேட்டை தொகுதிக்கு நடுவே உப்பாறு வாய்க்கால் உள்ளது. இந்த உப்பாற்றின் வழியாகவே பெருவெள்ளம் சென்று கடலில் கலக்கிறது. இதனால் தரைத்தளத்தில் வசித்த 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் உரிமைகளான
ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கட்டில், மெத்தை, கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கணினி சாதனங்கள், ஷோஃபா, மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், அலமாரி, கபோர்டில் இருந்த துணிமணிகள், பத்திரம் போன்ற ஆவணங்கள், உணவுப் பொருட்கள், மாணவர்களின் பாட புத்தகங்கள், செல்போன்கள் மற்றும் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஆகியவை வெள்ள நீரில் மூழ்கியும் அடித்து செல்லப்பட்டு வீணாகியுள்ளது. இதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் சேதமடைந்து வீணாகிவிட்டது. ஆகையால் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5000 போதுமானதாக இருக்காது. ஆடு மாடுகளுக்கு நிவாரணம் அறிவித்தது போல இந்த புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு வருவாய்த்துறை மூலம் ஆய்வு மேற்கொண்டு சேதங்களை கணக்கெடுத்து பொதுமக்களின் உடைமைகளான மதிப்புமிக்க பொருட்களுக்கு விலையின் தன்மைக்கு விலை நிர்ணயம் செய்து அந்த பொருளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காமராஜர் சிலை முன்பு உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுமக்கள் பெருமழையால் சேதமான பொருட்களுடன் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழுதான டிவி சாலையில் போட்டு உடைத்து எதிர்ப்பை மக்கள் தெரிவித்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பாதிப்புகள் முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆட்சியர் ரவி உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது. ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை அருகில் வாலிபர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டது. அப்போது மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் அழைத்த போது ஈஸ்ட் கோஸ்ட் நிர்வாகம் தர மறுத்ததால் உயிர் பிரிந்தது என அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை அருகில் வாலிபர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டது. அப்போது மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸை அழைத்த போது ஈஸ்ட் கோஸ்ட் நிர்வாகம் தர மறுத்தது. பிறகு தாமதமாக எடுத்து சென்றதால் உயிர் பிரிந்தது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிக்குண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் உருவப்படத்திற்கு மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக முன்னோடிகள், கழகத்தின் மூத்த நிர்வாகிகள், மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணைத் தலைவர் பிரபாகரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சிவா, தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கன்னியப்பன், அஜய், எம்ஜிஆர், சரவணன், பாண்டு, நாதன், வளர்மணி, மன்னாகட்டி, வினோத்குமார், விநாயகமூர்த்தி, புண்ணியகோடி, முரளிதரன், லட்சுமணன், முரளி, உமாதேவி, இளவரசி, ஏஞ்சல், கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்த உள்ளதாக மருத்துவ சங்கங்கள் அறிவித்துள்ளது. சேவா பாரதி தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைவர் டாக்டர் சித்தார்த், புதுச்சேரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் அன்பு செந்தில், இந்திய மருத்துவர் சங்க தலைவர் சுதாகர் ஆகியோர் நிபுணர்களிடம் கூறியதாவது, செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நோய் பரவலை தடுக்கும் வகையில் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகே மருத்துவ முகாம்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நாளை புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள செல்வநாதன் திருமண மண்டபத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மக்களுக்கு நடமாடும் மருத்துவ வாகனம் மூலமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றும், நாளையும் மற்றும் வருகின்ற 12ஆம் தேதியும் இந்திய மருத்துவ சங்கம், புதுச்சேரி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் மருத்துவமனை மற்றும் கிளினிக்களில் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும். இது தொடர்பாக அந்தந்த மருத்துவமனைகளில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படும் என அவர்கள் கூறினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள ஊசுட்டேரியில் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வரும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சில பறவைகள் ஊசுட்டேரியிலேயே தங்கி விடுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால்
உசுட்டேரியில் இருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்க்காகம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தஞ்சம் அடைந்தது. இதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் இன்று காலை புதுச்சேரி உப்பளம் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தலைமை கழகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசு சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதே போன்று அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே உள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேசிய ஓம் சக்தி சேகர் மீண்டும் அதிமுக ஓபிஎஸ் வசம் வரும் தமிழகத்தில் மீண்டும் இரட்டை இலை ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்தனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நினைவு தினத்தை அனுசரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டிலும், ரவுத்தன்குப்பம் பகுதியில் ஒன்றிய கவுன்சிலர் பிரகாஷ் மற்றும் அதிமுக பிரமுகர் எஸ் சதீஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இருபத்தன்குப்பம் பகுதியில் ஹெமரிக்கல் கிராமிய நிலையத்தில் உள்ள நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன், வானூர் ஒன்றிய மாணவரணி செயலாளர் பாலு, அம்மா பாசறை மாவட்ட துணை செயலாளர் வினோத்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன், புளிச்சப்பள்ளம் மணி, ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார், பி எஸ் கார்த்திகேயன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் மொரட்டாண்டி கிளையின் சார்பாக வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன் புரட்சி தலைவி அம்மாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவைகள் முதியோர் ஓய்வூதிய அட்டையை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வழங்கினார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவைகள் முதியோர் ஓய்வூதியம் அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த தகுதி வாய்ந்த 120 பயனாளிகளுக்கு ஓய்வூதிய அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் 120 பயனாளிகளுக்கும் அட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் மேம்பாட்டு கழக இயக்குநர் திரு இளங்கோ அவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பயனாளிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புயல் மற்றும் கனமழையால் சிக்கி பசுமாடு ஒன்று இறந்தது. புதுவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் கனமழை பெய்தது. இந்த நிலையில் கிருஷ்ணா நகரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் 10 பசுமாடுகளை பராமரித்து வருகிறார். இந்த புயலில் ஒரு பசுமாட்டை காணவில்லை என்றும் மாட்டை தேடி வந்த நிலையில் இன்று ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உயிரிழந்த நிலையில் அந்த பசுமாடு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உரிமையாளர் ராஜ்குமார் செய்தியாளரிடம் கூறும்பொழுது, இந்த மாட்டை கடந்த சில நாட்களாக காணவில்லை. புயல் மற்றும் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இறந்துள்ளது. இன்றுதான் மாட்டை கண்டுபிடித்தோம் என்றார். தொடர்ந்து கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தோம். புதுச்சேரி அரசு உரிய நிவாரணம் வழங்கவும் அவர் வலியுறுத்தினார். திருபுவனை தொகுதியில் புயலால் சாலையில் விழுந்த மரங்களை திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் அப்புறப்படுத்தினார். புதுச்சேரியில் செங்கல் புயல் காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை, திருவண்டர் கோவில், குச்சிப்பாளையம், சன்னியாசிக்குப்பம் ஆகிய கிராமங்களில்
மொத்தம் 157 இடங்களில் மரங்கள் சாய்ந்தது. அவற்றை திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் விரைந்து சென்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து கழக நிர்வாகிகளை அழைத்து அனைத்து மரங்களையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்து இடையூறு இல்லாமல் வழிவகை செய்தார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.